வெஜிடேரியன் டயட் சாப்பிட்றோமா, நான் வெஜிடேரியன் டயட் சாப்பிட்றோமாங்கிறது முக்கியம் கிடையாது. தொடர்ச்சியா எக்ஸர்சைஸ் பண்றோமா அப்படிங்கிறது தான் முக்கியம். வெஜிடேரியனா இருக்கிற பல பேரு நான்வெஜ்லாம் சாப்பிட்டா தான் உடம்பேத்த முடியும்னு சொல்லிட்டு எக்ஸர்சைஸ் பண்ணாம இருக்காங்க. இது வந்து நம்மளோட அறியாமை தான். சிம்பிளா புரிய வைக்கிறேன். இப்ப நீங்க வெறும் நான்வெஜ் மட்டுமே சாப்பிடுறீங்க. இறைச்சி, முட்டை, பால், தயிர் இது மாரி என்னென்னமோ. ஆனா எக்ஸர்சைஸே பண்ணாம இருக்கீங்கன்னா, உங்களுக்கு உடம்பு கட்டுமஸ்தா வந்துருமா? கண்டிப்பா கிடையாது. மசில்ஸ் வளர்றதுக்கும், மசில்ஸ் உறுதியாகறதுக்கும் நமக்கு என்ன தேவைன்னு கேட்டீங்கன்னா, எக்ஸர்சைஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த பயிற்சி தாங்க தேவை. நீங்க என்ன வேணா சாப்பிடுங்க. பிளான் பேஸ்டு டயட்ல கூட இருங்க. ஆனா எக்ஸர்சைஸ் சரியா பண்ணிட்டு வந்தோம்னா கண்டிப்பா மசில்ஸ் உருவாகும், ஸ்ட்ரென்த் ஆகும். உடம்புக்கு தேவையான புரோட்டீன் கோல்ஸ்லாம் எப்படி அச்சீவ் பண்றது அப்படின்னா, அதை பத்தி உங்களுக்கு என்ன கவலை? உங்களுடைய கர்மாவை நீங்க சரியா பண்ணுங்க. என்ன கர்மா? உடற்பயிற்சி பண்ணுறது, ப்ராப்பராக எக்ஸசைஸ் பண்ணுறது ஒரு டியூட்டி. அதுக்கப்புறம் பசி எடுக்கிறப்பெல்லாம் நல்ல உணவுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிட்றது அடுத்த டியூட்டி. அப்புறம் நல்ல ஓய்வு, ரெஸ்ட்டு கொடுக்கணும் உடம்புக்கு. நல்லா தூங்குறீங்களா அப்படிங்கிறது அடுத்த டியூட்டி. மனசை ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வச்சுருக்கோமா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். வாரத்தில் 2 முறை உடம்பு முழுக்க நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறோமா, அதுவும் ரொம்ப முக்கியம். செக்ஸுவல் எனர்ஜியை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஓவராக யூட்டிலைஸ் பண்ணாலும் உடம்பு வீக் ஆயிடும். இது எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணும்போது தான் நம்ம மசில்ஸு சரியாக வளரும். இவ்வளோ புரிய வச்சாலும் நிறைய பேர் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, எனக்கு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு ப்ராப்பரான டைம் இல்லை. ஏங்க ப்ராப்பரான டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே கிடையாது. உங்களுக்கு எந்த நேரம் அவைலபிளாக இருக்கோ அந்த நேரத்தில் தாராளமாக நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுங்கள், போதும். அதுலேயே நல்ல டெவலப்மெண்ட் வரும். எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பித்தாலே இந்த சப்ளிமெண்ட் சாப்பிடலாமா, அந்த மெடிசன் சாப்பிடலாமான்னு யோசிக்காதீங்க. உணவே மருந்து, மருந்தே உணவு. உணவை மட்டுமே நம்பி உடற்பயிற்சி பண்ணுங்கள்.